என்னன்னு சொல்றீங்க? அப்படி இல்லைங்க, கரீபியாவில் வீசுறது ஹரிக்கேன். ஹரிக்கேன்னாக்க ஈவில் ஸ்பிரிட்னு அர்த்தம். அங்க வீசுற காத்து உலகம் முழுக்க ஹரிக்கேன் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜியாகிரபிக்கல் பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த விண்டுக்கு நேம் பண்றாங்க. உதாரணத்துக்கு இங்க வர சைக்ளோன், அதனுடைய இம்பாக்ட் வேற மாதிரி, டொர்னாடோவுடைய இம்பாக்ட் வேற மாதிரி, ஒவ்வொரு இடத்துல வீசக்கூடிய அந்த புயலுக்கும் இம்பாக்ட் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த புயல் வீசும் போது அதனுடைய ஜியோகிராபிக்கல் பொசிஷன், அந்த ஓஷனுடைய இது, அந்த லேண்ட் லாக்டு ரீஜனுடைய அந்த பொசிஷன், இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது. அவருக்கு அப்பயும் கன்வின்ஸ் ஆகல. இல்ல அப்படின்னாரு. அப்புறம் மறுபடியும் விளக்கி சொன்னேன், பாருங்க எல்லா இடத்துல வீசுறதும் ஸ்டார்ம் தான். there was a storm in Caribbean. ஆனா அந்த ஸ்டார்முக்கு பேரு தான் வேற. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நாம பழம்ங்கிறது பொது பெயர், ஆனா திராட்சைங்கிறது ஒரு பெயர், மாம்பழங்கிறது ஒரு பெயர், வாழைப்பழங்கிறது ஒரு பெயர். அதுல கூட எந்த இடத்துல விளையுதுங்கிறத பொறுத்தது. அது மாதிரி அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப நேரம் சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ண பிறகுதான் அவரை ஃபர்தரா டைப் பண்ண விட்டேன். ஏன்னா கன்வின்ஸ் ஆகாத வரைக்கும் எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லை. ஏன்னா இவரே கன்வின்ஸ் ஆகலன்னா படிக்கிறவங்க எப்படி கன்வின்ஸ் ஆவாங்க? அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களே கன்வின்ஸ் ஆகலன்னா வேற யாரு கன்வின்ஸ் ஆக போறாங்க? நம்மளை சுத்தி இருக்கிறவங்களே நம்மளை மதிக்கலன்னா வேற யாரு மதிக்க போறாங்க? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டர். அப்ப நீங்க கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் அவங்க விடுறதில்லை. யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் அங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க சொல்லுவாங்க, யாராவது ஒரு சந்தேகம் கேட்டுட்டா they immediately become serious அப்படின்னு. அந்த சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ற வரைக்கும் அவங்க நெருப்புல இருக்கிற மாதிரி ஆயிருவாங்க. ஏன்னா they want to make the student understand the subject. ஒவ்வொரு நோட்ஸ்ல ஒரு சின்ன ஒரு ஹேண்ட் அவுட் கொடுப்பாங்களா, அதுல எல்லா ரெஃபரன்ஸ் புக்கும் இருக்குமா, நீங்க போய் தேடிக்கலாம். அப்ப அவன் என்னன்னா அந்த எக்ஸாமினேஷன் புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இருக்க அந்த பேட்டர்ன் நீ உங்களை கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சு கடைசியில அந்த சப்ஜெக்ட வாழ்நாள் முழுக்க நீங்க ஞாபகத்தில் வச்சிருப்பீங்க. ஃபாரின் டெக்ஸ்ட் புக்ஸ் பார்க்கலாம். அந்த ஃபாரின் டெக்ஸ்ட் புக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு கேஸ் ஸ்டடி கொடுப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு, அமெரிக்காவில் ஒரு தெருவுல ஒரு கொலை நடக்குது. 40 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே போய் அந்த கொலையை தடுக்க முயற்சி பண்ணல. இது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுறாங்க. இதை படிச்ச உடனே நம்ம ஒரு அப்படி நிமிர்ந்து உட்கார ஆரம்பிச்சிடறோம். அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஸ்டடிக்கு கட்டம் கட்டி ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. டிஃப்யூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருத்தர் மட்டும் இருந்தா தடுத்திருப்பாரு, 40 பேர் இருக்கும்போது அவர் தடுக்கட்டுமே இவரு தடுக்கட்டுமே நினைச்சு யாருமே தடுக்காம விட்டுருவாங்க அப்படின்னு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு சார்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பாயிண்ட்ஸ் டு ரிகேப்சுலேட்னு போடுவாங்க. அதுக்கப்புறம் கீழே கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. இந்த டெக்ஸ்ட் புக்கை நீங்க சின்சியரா படிச்சீங்கன்னா அந்த சப்ஜெக்ட படிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அது ஞாபகத்தில் இருக்கும். அதுதான் அங்க இருக்கிற டெக்ஸ்ட் புக். அது மாதிரி எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருக்கும். கலர்ஃபுல்லா இருக்கும், அட்ராக்டிவா இருக்கும், எல்லாம் இருக்கும் பிரமாதமா. அந்த சைட்ல ஒவ்வொன்றுக்கான டெபினிஷனை மறுபடியும் கொடுத்திருப்பாங்க. அந்த சைட் டெபினிஷனை நீங்க படிக்க முடியும். அப்ப இதனுடைய நோக்கம் என்ன? படிக்கிறதுடைய நோக்கம் என்ன? மார்க் வாங்கறதா? கிடையாது. மார்க்குங்கிறது பை ப்ராடக்ட். ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் தான் மெயின் ப்ராடக்ட். பல நேரங்கள்ல நாம பை ப்ராடக்ட்லயே போக்கஸ் பண்ணி மெயின் ப்ராடக்ட விட்டுறோம். அப்ப ஒரு சப்ஜெக்ட் நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கேன்னா பிஎஸ்சி பிசிக்ஸ் பத்தி எனக்கு தெரியணும். நான் பாட்னி படிச்சிருக்கேன்னா எனக்கு பிளான்ஸ் பத்தி தெரியணும். அப்பதான் என்னுடைய கல்வி முழுமை பெறுகிறது. அது வாழ்நாள் முழுவதும் ஓரளவுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். மனப்பாடம் பண்ணி இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங்கோட அது ஞாபகத்தில் இருக்கணும். அப்ப அப்ளை பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த கல்வியை நிறைவு செய்வது. அதுக்குதான் எக்ஸாமினேஷன். ஆக எல்லா யூனிவர்சிட்டியிலுமே எக்ஸாமினேஷன் ஒண்ணு இருக்கு. The form differs, the pattern differs, the way differs. இதுதான் முக்கியம். ஆக எக்ஸாமினேஷன் இருந்துதான் தீரும்.
இருக்கணும். இருந்தாதான் நம்முடைய அறிவை நாம் செம்மைப்படுத்த முடியும், நம் கற்றலை கூர்மைப்படுத்த முடியும். அப்ப எக்ஸாமினேஷனை முதல்ல நேசிக்க கத்துக்கணும். அது மீது ஒரு வெறுப்பை வளர்த்தால் ஒரு பதட்டம் தான் ஏற்படும், பயம்தான் ஏற்படும். அதனால முதல்ல நேசிப்பது முதல் படி. ரெண்டாவது, நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு, அகாடமிக் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. இந்த அகாடமிக் எக்ஸாமினேஷனுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்குமான டிஃபரன்ஸ் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன் நான். இருந்தாலும் இந்த இடத்துல மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இப்ப அகாடமிக் எக்ஸாமினேஷன்ல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாங்கினா பாஸ், 100க்கு 50 வாங்கினா பாஸ், 100க்கு 70 வாங்கினா பாஸ். இப்ப நான் சொன்னேன், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ட்ரைமஸ்டர் இருக்கும்போது மினிமம் 60 வாங்கினாதான் பாஸ். 10 இடங்கள்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்க, இங்க பாஸ் வாங்க. இப்ப அகாடமிக் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பாஸ் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எல்லாருமே அந்த குறிப்பிட்ட மினிமம் மார்க்ஸ்க்கு மேல வாங்கிட்டா they will pass. பட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபை ஆகுறாங்களா? இப்ப 100 போஸ்டிங் தான் இருக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க, ப்ரொபேஷனரி ஆபீசர்ஸ் 100 போஸ்ட் அப்படின்னா மொதல் 100 தான் செலக்ட் பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாம் கம்மி மார்க் வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. டாப் 100 மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ்ல ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க, ஏஓ போஸ்ட்னா டாப் 200, டாப் 150 அந்த மாதிரி. சிவில் சர்வீசஸ்ல அதே மாதிரி மொத்தமா ஒரு 800 போஸ்ட்னா டாப் 800 will be selected. அதனால காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்றது கிடையாது, குவாலிஃபை ஆகிறது. இப்ப அகாடமிக் எக்ஸாமினேஷனுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ், அகாடமிக் எக்ஸாமினேஷன்ல ஒரு சிலபஸ் இருக்கு, ஒரு பேட்டர்ன் இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி கேள்விகள் தான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஆனா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படி கிடையாது. சிலபஸ்ங்கிறது ஒரு சும்மா ஒரு அவுட்லைன் தான், இதுல இருந்தே வரும்னு சொல்ல முடியாது. அதை எதோட வேணா ரிலேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல குவிட் இண்டியா மூவ்மெண்ட்னு ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப குவிட் இண்டியா மூவ்மெண்ட்ங்கிறது இருக்கு, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ங்கிறது இருக்கு. இது மாதிரியான மூவ்மெண்ட இன்னைய சிச்சுவேஷனோட தொடர்பு படுத்தி கேள்விகள் கேட்கப்படலாம். ஸ்வதேசி மூவ்மெண்ட், ஹவு டு யூ வியூ ஸ்வதேசி மூவ்மெண்ட் இன் த எரா ஆஃப் குளோபலைசேஷன் அண்ட் லிபரலைசேஷன் அண்ட் பிரைவேடைசேஷன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். அப்ப சிலபஸ்ங்கிறது ஒரு ஸ்கெட்சியான ஒண்ணு, ஆனா அது முழுமையானது அல்ல. அதை தாண்டி கேள்விகள் கேட்கப்படலாம். Sri Manakulu Vinayagar Engineering College, accredited by NAC with A grade, accredited by NBA, AICTE, New Delhi, accredited by the Tata Consultancy Services. 800க்கும் அதிகமான மாணவர்கள் உலக பிரசித்தி பெற்ற MNC-களில் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளனர். அதிநவீன கல்வி முறை, பல கோடி மதிப்பிலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள், மிகச்சிறந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ், மடுகரிப்பட்டு, புதுச்சேரி. விதவிதமா சமைங்க, அனுபவிச்சு சாப்பிடுங்க. ஆனா ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க, தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. சக்தி மசாலா. அவங்க 6 பேக் 8 பேக் எத்த வேணாலும் வச்சுக்கிட்டோம், நமக்கு ஒரே ஒரு பேக் தான் சக்தி மசாலா. சக்தி மசாலா, அன்பின் சுவையான அடையாளம். அகாடமிக் எக்ஸாமினேஷன்ல ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு சிம்பிளான விஷயம், நீங்க உங்க யூனிவர்சிட்டிலயோ காலேஜ்லயோ சிலபஸ்னு ஒரு ஸ்பெசிபிக்கா கொடுத்திருக்கிறாங்க.
அந்த சிலபஸ்ல எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படலாம் என்பதை உங்களால் யூகிக்க முடியும். ஸ்டடி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு ஒரு பேப்பர்னா அதுல நம்ம யூகிக்க முடியும். ஒன்னு கிரிம்ஸ் லா வரணும் அல்லது வெர்னர்ஸ் லா வரணும். இது ரெண்டுல ஒண்ணு வராம அந்த எக்ஸாம் இருக்க முடியாது. வெர்னர்ஸ் லா வந்துச்சுன்னா கிரிம்ஸ் லாவை எழுதிட்டு தான் வெர்னர்ஸ் லாவை எழுதணும். நமக்கு கெஸ் பண்ண முடியும். பல தேர்வுகள் அகாடமிக் எக்ஸாமினேஷன், காலேஜ் யூனிவர்சிட்டின்னு ஸ்பெசிபிக்கா சொல்ல வரும்ல, எல்லா அகாடமிக் எக்ஸாமினேஷன்லயுமே நம்ம எங்க போகணும் அப்படிங்கறத ஓரளவுக்கு நாம நிர்ணயிக்கணும். நம்ம எங்க போறோம், நமக்கு எது டார்கெட், எது டெஸ்டினேஷன், அது தெரிஞ்சாதான் நம்ம பயணம் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு நாம ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோகிராபிக்காக ப்ரிப்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. முதல்ல சிலபஸ் எடுக்கணும். அந்த சிலபஸுக்கு என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கணும். கடந்த 10 ஆண்டுகளா அதே சிலபஸ் இருந்துச்சுன்னா அதுல எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றத முதல்ல பார்க்கணும். இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த மாதிரி கேள்விகளை நோக்கி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்காக அதையே வச்சுட்டு அந்த கேள்விகளுக்கே ப்ரிப்பேர் பண்றது கிடையாது. ஒரு ஐடியா தெரியும் நமக்கு. இல்லன்னா நாம பாட்டுக்கு சம்பந்தம் இல்லாம படிச்சுட்டு இருப்போம். அப்ப எக்ஸாமினேஷன் ஒரு ஆஸ்பெக்ட்ல இதுதான் நான் சொல்றேன். நிறைய பேரு கல்லூரியில சாதாரணமான கான்வர்சேஷன்ல பிரமாதமா பேசுறாங்க, பிளந்து கட்டுறாங்க. ஆனா ஏன் எக்ஸாமினேஷன்ல போய் அவங்களால ஷைன் பண்ண முடியல? ஏன்னா அவங்க எங்க போகணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம விட்டுறாங்க. படிக்கிறதுக்காக சந்தோஷமாக படிக்கிறாங்க. அப்கோர்ஸ் இது நிச்சயமா பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுல சந்தேகமே இல்ல. அவங்க வேற ஒரு எக்ஸாமினேஷன், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதும்போது அவங்களுடைய சப்ஜெக்ட் மேட்டர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாலேஜ் நெவர் கோஸ் வேஸ்ட். ஆனா இந்த நிறைய மதிப்பெண்கள் பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த இலக்குல அவங்க தவற விட்டுருவாங்க. ஏன்னா தெரியல, அங்க போனா இவங்க வேற மாதிரி படிச்சிருப்பாங்க, அங்க கேள்வி வேற மாதிரி இருக்கும். அந்த கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் விடைகளை அவர்களால் பொருத்த முடியாது. அது ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட சாவி இருக்கு, பிரமாதமான சாவி, தங்க சாவி, ஆனா பூட்டுக்கு அது பொருந்தாதுன்னா அதனால என்ன பிரயோஜனம்? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். அப்ப அகாடமிக் எக்ஸாமினேஷன்ஸ்ல நீங்க சிலபஸ், கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டு இருக்கிறது. ஆகவே உங்களால கெஸ் பண்ண முடியும், இப்படிதான் வருது அப்படின்னு நீங்க உணர முடியும். அதை ஓரளவுக்கு பெராம்புலேட் பண்ண முடியும். அந்த பாசிபிலிட்டி இருக்கு. மூணாவது விஷயம், அகாடமிக் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற ஒருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸோட ஒருபோதும் கம்பேர் செய்யப்படுவது இல்லை. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல என்னன்னா, நான் பதில் எழுதும்போது என்ன நினைக்கணும்னா, ஏன் பதில் அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பதிலா இருக்கணும். மத்தவங்க மாதிரியே எழுதாம ஏதாவது ஒரு வகையில டிஃபரன்ஷியேட் பண்ணா தான் எனக்கு மதிப்பெண் கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க தான் வந்து எழுதுறாங்க இந்த எக்ஸாம். அப்படி எழுதும்போது என்னுடைய பதில் தனித்தன்மை உள்ளதாக இருக்கிறதா, ஒரிஜினாலிட்டி உள்ளதா இருக்கா, ஸ்பெசிபிக்கா இருக்கா, ஏதாவது ஒரு புது பாயிண்ட் இருக்கா, அல்லது வழக்கமான முறையில் இருக்கா? ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து அப்படியே எழுதுனா அதுக்கு மார்க் கிடைக்காது. ஆனா அகாடமிக் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரே மாதிரியான விடைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா இங்க பொறுத்த வரைக்கும் நாலேஜ் தான் அதிகமா நம்ம டெஸ்ட் பண்றோம். அகாடமிக் எக்ஸாமினேஷன்ல பை அண்ட் லார்ஜ் த நாலேஜ் இஸ் டெஸ்டட். ஆனா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அனலிட்டிக்கல் கேப்பபிலிட்டி ஆர் பீயிங் டெஸ்டட். ஆக அகாடமிக் எக்ஸாமினேஷன்ங்கிறது ஒரு லிமிட்டட் ஃபீல்டுல பிளே பண்ணக்கூடிய ஒரு கேம். ஆனால் எல்லையே இல்லாத ஒரு பரந்த வெளியில விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக போட்டித் தேர்வுகள் இருக்கின்றன. போட்டித் தேர்வுகளை பற்றி நம்ம அப்புறம் பேச போறோம். அகாடமிக் எக்ஸாமினேஷனை பற்றி இப்ப எடுத்துக்குவோம். இந்த அகாடமிக் எக்ஸாமினேஷன்ல காலேஜ்ல சேர்ற ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது நாள் வரைக்கும் நம்ம ஸ்கூல்ல படிச்சோம். ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோமோஜெனஸ் குரூப்,
லிமிட்டட் சிலபஸ், ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ், பிரிஸ்கிரைப்டு கைட்ஸ், இந்த அளவுக்கு கிளாஸஸ் நடக்கணும், அந்த அளவுக்கு கிளாஸஸ். இன்னும் சொல்ல போனால் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்ம் ஆஃப் டீச்சிங் அங்க இருக்கு. நம்மள தொடர்ந்து அவங்க எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாடம் நடத்துறாங்க, எவாலுவேட் பண்றாங்க, பாடம் நடத்துறாங்க, அடுத்த கட்டம் எவாலுவேட் பண்றாங்க, அப்புறம் குமுலேட்டிவா ஒரு எவாலுவேஷன் பண்றாங்க. நீங்க எங்க நிக்கிறீங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மந்த்லி டெஸ்ட் வைப்பாங்க, ஒரு குவார்டர்லி வைப்பாங்க, அப்புறம் மறுபடியும் ஒரு மந்த்லி வைப்பாங்க, அப்புறம் ஒரு ஆஃப் இயர்லி வைப்பாங்க, அப்புறம் மறுபடியும் ஒரு மந்த்லி டெஸ்ட் வைப்பாங்க, அப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வைப்பாங்க, அப்புறம் ஒரு ஸ்டடி ஹாலிடேஸ் விடுவாங்க, அதுக்கப்புறம் ஆனுவல் எக்ஸாமினேஷன் நடக்கும். இது மாதிரி தொடர்ந்து எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா சைக்கிள் எக்ஸாம் அப்படிங்கிறாங்க. இங்க சென்னையில எல்லாம் சைக்கிள் எக்ஸாம், பைசைக்கிள் எக்ஸாம், ட்ரை சைக்கிள் எக்ஸாம்னு அது போய்கிட்டே இருக்கு. இப்படி தொடர்ந்து எக்ஸாம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஸ்கூல்ங்கிறது என்னன்னா, இட் இஸ் நாட் டு எடுகேட் அலோன் பட் ஆல்சோ டு எவாலுவேட். So continuously you are being evaluated and you know where you actually stand. ஆனா காலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மந்த்லி டெஸ்ட், இதெல்லாம் ரிவிஷன் டெஸ்ட் இதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட் அவே யூ ஹேவ் டு கோ ஃபார் யுவர் செமஸ்டர் எக்ஸாமினேஷன். முக்கியமான கேள்வி வரும், இது வரும், அது வரும்லாம் நமக்கு ஒரு ஹிண்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் சிலபஸ் வாஸ்ட். இப்ப ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் சிலபஸ், லிமிட்டட் சிலபஸ், ஒரு தெளிவான ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் கேள்வி வரும், செகண்ட் யூனிட்ல இருந்து தான் செகண்ட் கேள்வி வரும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாது. சிலபஸ் இருக்கும், போர்ஷன்ஸ் இருக்கும், அதுல நீங்க நிறைய மேனோவர் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்ட் ரிச்சா உங்களால ஆக்கிக்க முடியும். இப்ப ஒரு ப்ரொஃபசர் வராரு அப்படிங்கன்னா அந்த ப்ரொஃபசர் ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரி பாடம் நடத்த முடியாது. ஸ்கூல் டீச்சர் பாடம் நடத்துறது, எழுதி போடுறது, நோட்ஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அது திருத்துறது, அப்புறம் காம்போசிஷன் நோட் புக் கொடுக்கறது, அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கறது, எக்ஸசைஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் பல்வேறு வகையில திரும்ப 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 படிக்க வச்சு எப்படியாவது அந்த சப்ஜெக்ட்ல நீங்க நல்ல மார்க் வாங்கிடுற மாதிரி உருவாக்குறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல் என்விரான்மெண்ட்ல கோச்சிங் வைக்கிறாங்க, டியூட்டோரியல் கிளாஸஸ் ரன் பண்றாங்க, அதுக்கப்புறம் இவங்க பிரைவேட்டா போய் படிக்கிறாங்க, அப்புறம் சில இன்ஸ்டிடியூட்ஸ இந்த கோச்சிங் எல்லாம் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமா அந்த பாடத்தை மறுபடியும் ரெக்கூப் பண்ணிக்கிறதுக்கும் அதுல மாஸ்டர் பண்றதுக்குமான சான்சஸ் இருக்கு. ஆனா இதெல்லாம் காலேஜ்ல பாசிபிலிட்டியே கிடையாது. நீங்க கிளாஸ்ல கவனிக்கிறது தான், அதுக்கப்புறம் நீங்க சொந்தமா முயற்சி எடுக்கிறது தான். இதை தவிர வெளியே போய் யாராவது காலேஜில் போய் டியூஷன் படிச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? சார் நான் பாட்டனிக்காக டியூஷன் போயிட்டு இருக்கேன், நான் ஜுவாலஜிக்காக டியூஷன் போயிட்டு இருக்கேன், நான் பிசிக்ஸ்க்காக போயிட்டு இருக்கேன், அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இப்ப காலேஜை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்து ஒரு தரவு பண்ற ஒரு எக்ஸசைஸ் அங்க கிடையாது. அப்ப இங்க டீச்சருக்கும் அங்க ப்ரொஃபசருக்கும் என்னன்னா, டீச்சருங்கிறவங்க டீச் பண்றாங்க, ப்ரொஃபசருங்கிறவங்க கைட் பண்றாங்க. அதுதான் செய்யணும் காலேஜ்ல. ஆனா நிறைய பேரு அந்த ஸ்கூல் மென்டாலிட்டிய உதிர்க்காமலே காலேஜுக்கு வந்துடுறாங்க. ஸ்கூல் வேற, காலேஜ் வேற, ஸ்கூல்ல கொடுக்கக்கூடிய எடுகேஷன் வேற, காலேஜ்ல கொடுக்கக்கூடிய எடுகேஷன் வேறங்கிறதைய புரிஞ்சுக்காம அதே மூடுல காலேஜுக்கு வராங்க. இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ஒரு காலத்துல ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் ஒன்று இருந்தது. இந்த எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு பியூசின்னு போய் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த பியூசியில ஓரளவுக்கு அவங்க குரூம் ஆவாங்க. இப்ப என்னாச்சுன்னா, 10th முடிச்ச உடனே கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு எடுகேஷனுடைய எக்ஸ்டென்ஷனா +2 இருக்கு. இல்ல ஒரு மிகப்பெரிய நன்மை விளைந்திருக்கு. என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் 6% பேர் தான் பியூசி படிப்பாங்க. எஸ்எஸ்எல்சி முடிச்சவங்கள ஒரு 6% தான். ஆனா இப்ப 10th முடிச்சவங்க எல்லாரும் +2 படிக்கிறாங்க. எல்லா இடங்களையும் +2 கிடைக்குது. ஒரு சில காலேஜஸ் பியூசி காலேஜஸே கொஞ்சம் பியூசி அட்மிஷன் ரொம்ப குறைவு. ஆக அது கிடைக்கிறதே கஷ்டம். நிறைய பேர் ஈவினிங் காலேஜஸ்ல போய் படிப்பாங்க. அந்த மாதிரி இருந்த டைம்ல இது என்னன்னாக்க,
நிறைய ஸ்கூல்ஸ்ல +2. அப்ப அந்த கிராமத்திலேயே படிக்க முடியும். அங்கேயே அவங்க ஒரு +2 படிக்க முடியும். பியூசிக்கு ஈக்குவலா படிக்க முடியும். அதுக்கப்புறம் உடனே காலேஜ் போகணும். இது மிகப்பெரிய நன்மை. ஆனா என்ன இன்னொன்னுன்னா, அந்த நன்மை இருக்கிற அதே நேரத்துல காலேஜ் வந்த உடனே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்வது மிகவும் அவசியம். அது சில நிகழ்வுகளில் நடக்காமல் போய்விடுகிறது. இதுக்காக என்ன பண்றாங்க, பல காலேஜஸ்ல ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஒன்று வைக்கிறாங்க. பசங்களாம் வந்து உட்கார்ந்த உடனே, இந்த காலேஜ் இந்த மாதிரி, இங்க இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, நாங்க இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுப்போம், நீங்க இப்படி இருக்கணும், இந்த மாதிரி நீங்க படிக்கணும் அப்படின்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம யாரு முழுமையா நுகர்ந்து காலேஜ் அப்படிங்கிற ஒண்ணு வேற விதமான அனுபவம், அது பள்ளியின் நீட்சி அல்ல, கல்லூரி என்பதற்கு நம் மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க சக்சஸ்ஃபுல் ஆயிடுறாங்க. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், காலேஜ்ல ஸ்கூல்ல நடத்துற மாதிரி பாடம் நடத்த மாட்டாங்க. they are not going to teach you, they are not going to coach you, they are going to guide you. இதெல்லாம் நாங்க சொல்றோம், இப்படி இருக்கு இப்படி இருக்கு, நீங்க இந்த புக்ல போய் படிக்கணும். அப்ப என்னன்னா, கல்லூரியில் சுய தேடலுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னும் சொல்ல போனால், சுய தேடல் இருக்கிற காரணத்தினாலேயே யார் நுட்பமாகவும் கூர்மையாகவும் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. கல்லூரியில் தனிப்பட்ட முறையில் சென்று ஒரு பாடத்தில் நிபுணத்துவம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கல்லூரியிலேயே வகுப்பில் நன்றாக கவனித்து நாமாக தேடி முயற்சி செய்து பல புத்தகங்களில் துழாவி நம்முடைய அறிவை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அது அவசியம். அப்ப காலேஜ் அப்படின்னா அங்க வேற விதமான ஒரு மென்டாலிட்டி. காலேஜ்ங்கிறது முழுக்க முழுக்க ஒரு செல்ஃப் எஃபர்ட்னால வரக்கூடிய ஒரு இடம். பேராசிரியர்கள் இருக்காங்க, ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துட்டு போவாங்க. நாம போய் அவங்க கிட்ட கிளாரிபிகேஷன் கேட்கிறோம். they would love to clarify. ஆனா நாம போய் கிளாஸ் சீக்கிரம் முடிஞ்சா வெளியே போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம முன்னேற முடியாது. கிளாஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆனா பரவாயில்ல, இந்த சப்ஜெக்ட் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம், அப்புறமேல் ப்ரொஃபஸரை போய் பார்ப்போம். அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். ஆக காலேஜ்ல ஸ்டடீஸ அணுகக்கூடிய விதத்துக்கும் ஸ்கூல்ல படிப்பு அணுகக்கூடிய விதத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. அதை எப்படி நாம் இன்னும் கூர்மையாக்குவது என்பது குறித்து தொடர்ந்து சிந்திப்போம்.